அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க 163 கோடி ரூபாய் 81 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், விவரங்கள். பொங்கல் பரிசு வழங்க 163.81 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல, அதாவது மக்கள் நலத்திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில அயராது உழைத்திடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோர்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்கிட 163.81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டிருக்கார். இந்த உத்தரவின்படி சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2023-24 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். இதற்காக ரூபாய் 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.